என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 23ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு வாய்க்க பண்ணுகிறார். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை. வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆதியாகமம் 39:2. ஆதியாகமத்தில் இது முதல் சுமார் 12 அதிகாரங்களில் யோசேப்பின் வாழ்க்கை குறித்தே பேசப்படுகிறது. யோசேப்பு ஒரு பரிசுத்தவான், அதனால் கர்த்தர் அவனோடே இருந்தார், அதனால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். 1. இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், கர்த்தரை நம்மோடு இருக்க செய்ய வேண்டும். இதை வேதம் மாற்றிதான் சொல்லுகிறது. அதாவது கர்த்தர்தான் யோசேப்போடே இருந்தார். எப்படி சொன்னாலும் கர்த்தரும் நாமும் நெருக்கமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான். யோசேப்பு எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பது இனிவரும் அதிகாரங்களில்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும், அவன் பரிசுத்தன், சுறுசுறுப்பானவன், ஞானமுடையவன், தேவனுக்கு பயந்தவன் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் நாமும் இருந்தால்தான் கர்த்தர் நம்மோடு இருப்பார். 2. காரிய சித்தி. நாம் செய்கிற காரியங்கள் நல்ல பலனை தந்தால், நமக்கு திருப்தியாக அமையுமானால், நாம் வெற்றியை நோக்கி நடைபோடுகிற உணர்வு நமக்கு இருந்தால் அதுதான் காரிய சித்தி ஆகும். நாம் செய்கிற சமையல் சுவையானதாக அமைகிறதா? நாம் அலுவலகத்தில் கோப்புகளில் எழுதுவதை அலுவலர் ஆமோதிக்கிறாரா? நாம் அடுத்த வீட்டாருக்கு செய்யும் உதவியால் அவர் நன்மை அடைகிறாரா? இப்படி நாம் செய்யும் காரியங்கள் சாதகமாக நன்மையும் திருப்தியும் தருவதாக அமைந்தால் அதுதான் காரிய சித்தி. யோசேப்பு இப்படி கர்த்தரோடு இருந்ததால் அவன் செய்கிறதை அவர் வாய்க்க செய்கிறார் என்பதை போர்த்திபார் கண்டு கொண்டதால் அவனை தன் வீட்டின் விசாரணைக்காரன், அதாவது மேலாளலாக்குகிறான். நாமும் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும், நல்ல பெரும் பதவிகள் வேண்டுமென்று விரும்புகிறோம் அல்லவா? அதற்கு இன்று சரியான வழியை கற்றுக்கொண்டோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் காரியங்கள் வாய்ப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் காரியங்கள் வாய்ப்பதாக. ஜெபம். தேவனே, யோசேப்பை போல பரிசுத்தமுள்ளவனாகவும் ஞானமுடையவனாகவும் வாழும் வரம் தாரும். ஆமேன்.